இன்றைக்கு உலகத்தின் கதாநாயகர் முகம்மது பிறந்து விட்டார், இப்பொழுதே அவரை அழிக்க வேண்டும் என்று புடைசூழ புறப்படுகிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதுகாப்பு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை மலக்குகளிடத்தில் கூட ஒப்படைக்கவில்லை, தானே பொறுப்பெடுத்துக் கொண்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்காக வந்த இப்லீஸை தூக்கி எறிகிறார்கள், தன் ரெக்கையால் தூக்கி எறிகிறார்கள். புகாரியில் பதிவான ஹதீஸ் இது. அதுன் என்ற இடத்திலே போய் அந்த இப்லீஸ் விழுந்த வரலாறு உண்டு. பெருமானார் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை குறிக்கும் முகமாக நிறைய அற்புதங்கள் இந்த பூமியில் நிகழ்கிறது. பெருமானார் பிறந்த நாள் அன்று 1000 ஆண்டுகள் எரிந்து கொண்டிருந்த அணையா நெருப்பு, பாரிஸிலே எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைகிறது. முனஜ்ஜிமீன்கள் எல்லாம் கணக்கிடுகிறார்கள், அணையா நெருப்பு அணைகிறதே, என்ன காரணம்? இந்த நெருப்பு வணங்கிகளை அணைப்பதற்கு ஒரு மனிதர் பிறந்து விட்டார். கிஸ்ரா நாட்டு மன்னன் கட்டியிருந்த கோட்டை இன்றைக்கு உலக அழகு கூடங்கள் என்று சொல்லுகிறோம். கிஸ்ரா மன்னனை போன்று அன்றைக்கு கட்டிய மாளிகையை போன்று உலகத்தில் யாரும் கட்டவில்லை. அந்த மாளிகைக்கு கட்டியவர்கள் கொடுத்த கேரண்டி 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டு கேரண்டி கொடுக்கப்பட்ட கட்டிடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த நாள் அன்று 14 துண்டுகளாக கீழே விழுகிறது. அதிலேயும் ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் காட்டுகிறான். இன்னும் 14 தலைமுறை தான் ஆட்சி செய்யும், அதற்கு மேல் உன் ஆட்சி இருக்காது என்று காட்டுவதற்காக 16 துண்டுகள் விழுகிறது. கிஸ்ரா நாட்டு மன்னன் அப்ரோஸ், கிஸ்ரா நாட்டு மன்னன் அவனிடத்தில் இருந்த 300 காஹின்களை அழைக்கிறார், ஜோசியக்காரர்களை அழைக்கிறார். அதில் அரபு குலத்தை சார்ந்த அஸ்ஸாயிப் என்ற ஜோசியக்காரரையும் அழைக்கிறார். அழைத்து இப்படி 1000 ஆண்டுகள் தாங்காக இருக்கிற கட்டிடத்தில் இருந்து 14 கற்கள் விழுந்திருக்கிறது என்றால் என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது அவர்கள் கணக்கிட்டு பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், கிஸ்ரா அரசே, உன்னுடைய அரசை அழிப்பதற்கு ஒரு கதாநாயகன் பிறந்திருக்கிறார், அவர் ஒரு காலத்தில் வருவார், இதை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வருவார் என்று அன்றைக்கே சாயிப் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் பிறக்கிறார்கள். தஜ்லா நதியில் இருந்த தண்ணீர், தஜ்லா என்ற நதியில் இருந்த தண்ணீர் முழுவதும் வற்றி போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிலை வணங்கிகளாக இருந்தோம். வரக்கா சொல்லுவார், நாங்கள் 5 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்றோம். நானும் ஸைதும் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஸும் உஸ்மான் இப்னு ஜுவைரிஸும் இன்னொருவரும் 5 பேர்களுமாக நாங்கள் சென்றோம். சிலைகளை போய் பார்க்கிற பொழுது எல்லாம் கவிழ்ந்து கிடந்தது என்கிறார்.